இன்னும் வீல காணும். சரசக்காவும் சரி ராணியக்காவும் சரி எப்பவும் லேட்டு தான். நாலுமுடி, நீங்க காலையில இருந்து என்ன செஞ்சீங்க? அவைய அப்படி இல்லல்ல, எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வருவாவ. நானும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன் சின்ன பொண்ணு. என்ன வேலை செஞ்சீங்க? வீடு நல்லா டைட்டா பூட்டிட்டு வந்தேன். எம்மாடி பெரிய சாதனை. அப்ப நீ என்னெல்லாம் பண்ண? காப்பியெல்லாம் போட்டு குடிச்சோம் நாலுமுடி. அப்புறம் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்தையும் சொல்லிக்கிட்டோம். அட அப்படியா? ஐயோ, நாலாம் கிளம்புற பரபரப்புல ஒரு வார்த்தை கூட சொல்லலை என் புருஷன்ட்ட. இல்ல நாங்களா லவ் பேர்ட்ஸ் அப்படிதான் இருப்போம். ஆமா மீனா, உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். ருக்கு வரலாம் நம்ம கூட? நாலுமுடி தப்பி தள்ளி கூட இந்த ருக்கு பேரை என் புருஷன் முன்னாடி இழுத்தியே கொண்டு முடியலாம் அறுத்து விட்டுற மாட்டுக்கங்க. எல்லாம் மீனா, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாதுல. யார் என்ன சொன்னாலும் சரி, இன்னைக்கு நம்ம மூட எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கணும், சரியா? அதுவும் சரிதால சின்ன பொண்ணு. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, நம்ம எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எடே என்னடே இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் இவியல காணும். 4 மணிக்கெல்லாம் வரணும்னு சொன்னோம், 4:30 ஆயிட்டு, இன்னும் காணும் இவியல. சுபிகா சொல்லுசியானா? சுபின் அண்ணே வரலையோ? அவன் எதுக்கு வராம போறான்? இப்ப வருவான். சரிக்கா. என்ன சோபி, சியானா உங்க அண்ணனை பத்தி கேட்க? அதான் உனக்கு தெரியலாக்க, ஸ்கூல்ல வச்சு அவன் எப்பவும் பொண்ணுங்கள்ட்ட நடிச்சுட்டே இருப்பான்ட்டு. அதுதான் இதுவும் ஸ்கூல்ல இவட்டி ரொம்ப பேசுவான். அதான் அந்த பொண்ணு கேட்கா. ஸ்கூல்ல சியானட்டால பேசுவானோ? அவன் யார்கிட்ட பேச மாட்டான், அவன் தான் பொண்ணுங்கனாலே பேசுவானே. இட்டி ஸ்கூல்ல அவன் அவ்வளவு பெரிய ரோமியோவா? அவனுக்கு என்னமோ அப்படிதான் நினைப்பு. ஆனா பொண்ணுங்கள்ட்ட பேசிட்டு டீச்சரை மாட்டுவான், அப்புறம் அடி வாங்குறது அவனோட வேலை. ஆமா, சுபின் இங்க இன்னும் காணும். இக்கா அம்மாவை ஏமாத்தி காசு வாங்கிறதுக்காண்டி என்கிட்ட குழஞ்சிக்கிட்டு இருப்பாக்க. ஐ சியானா, ஐ சுபின் அண்ணே வந்துட்டாங்க. பாத்தியாக்கா, இந்த சியானா பொண்ணு பார்த்து எப்படி பைத்தியம் மாதிரி ஆடிட்டு இருக்கான்னு. ஏலா சுபின், ரொம்ப துள்ளாத. அவ அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை தலைகீழ கட்டி தொங்க போட்டுருவாவ. நீங்க எல்லாரும் இந்த சியானா பார்த்து இப்படி பண்றீங்களோ? இல்லடே, நம்ம ட்ரிப்புக்கு போறோம்ல, அந்த சந்தோஷத்துல நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். கழுதை எங்க போகுது? ஹாய் சியானா. சுபின் அண்ணே ஹாய். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன். சியானா இங்க வா. சரிம்மா, பாய். மூஞ்ச பாரு அவனுக்கு. அங்க பாரு எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு. என்னல பல்பு வாங்கினியா? இதுக்கெல்லாம் அசர மாட்டான் இந்த சுபின். இருந்தாலும் அவங்க அம்மா கொஞ்சம் டேஞ்சரா தான் இருக்காங்கன்னு. டேஞ்சர் தாம்ல, நீ பார்த்து நடந்துக்க. ஒத்த வாங்காம இருந்தா சரிதான். ஏல ஸ்கூல்ல நடந்துக்கிட்டாப்லயே இங்கேயும் நடந்துக்கிடாதல, வச்சு செஞ்சிருவாவ. கீதாத்தையெல்லாம் பார்த்தா தெரியாது பார்த்துக்க, ஆனா செம்ம டெரரு. சரி சரி சரி, நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சியானா, என்ன? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கூப்பிட்டேன். அட கொடூரமே, இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு எழுதியிருக்கே. என்ன யமுனா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? எம்மா, இந்த கொரில்லா லவ் ஸ்டோரியெல்லாம் எங்களால பார்க்க முடியாதுல்ல. லவ் ஸ்டோரியா? ச்சே, அப்படிலாம் இல்லம்மா. ஏல, நான் வேணா ராணி அக்காக்கு ஃபோன் பண்ணட்டுமா? நீ சரசக்காக்கு ஃபோன் பண்ணு. சரசக்கா சீக்கிரம் வாங்க. ஏல நீங்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அட 2 நிமிஷம் தான் ஆச்சு, வந்து நிக்க நீங்க வந்துட்டீங்க. அப்படியா? நொப்படியா? இக்க 4 மணிக்கு வர சொன்னா 4:45 ஆயிடுச்சுக்க. ஏலா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமா சச்சு, இக்கோ சூப்பரா இருக்கே உங்களுக்கு அந்த ட்ரெஸ். தேங்க்யூ சின்ன பொண்ணு. இடி அதான் வந்தாச்சுல, வாங்க வண்டியில உட்காரலாமா? ஏக்கா இவையெல்லாம் வாரேன்னு சொன்னவ, அதுக்கப்புறம் வண்டியில இறங்குன்னு சொன்னவக்கா. அப்புறம் ஏன்டே ரோட மறைச்சிட்டு நிக்கியே? வேற யாரும் இங்க இருந்து போக கூடாதுண்ணா. ஆமாக்க, வாங்க சைட்ல நிப்போம். மக்களே, நீங்களாம் அந்த ஓரம் நின்னுங்க மக்களே, நாங்க அந்த ஓரம் நின்னுக்கிறேன்னு. ரோட்ல நிக்க வேண்டாம். சரிம்மா. ஏய் யமுனா, பின்னாடி திரும்பி பாரு, சியானா பின்னாடி வரலான்னு.
வேலையை பார்த்துட்டு போகல முன்னாடி. இவெல்லாம் எப்போ வர்றது, நம்ம எப்போ கிளம்புறது? ஒருவேளை நம்மளெல்லாம் போவிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்காவளோ? அப்படியெல்லாம் பிளான் எல்லாம் போட்டிருக்க மாட்டாவ. அப்படி என்ன பிளான் போட்டாலும் பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு போறோம்னா போறோம் தான். லேய் அங்க பாருங்களேன், என்ன எல்லாம் சேர்ந்து வரவ எல்லாம் கவனிச்சீங்களா? எல்லாரும் பூச்செண்டு கொண்டு வந்திருக்காவ. அட ஆமக்க, மூஞ்ச பாக்கி நல்ல பிரகாசமெல்லாம் இருக்கு. சரசு ஏக்கா ஒண்ணுதான் போக்க. அடி ஆமா, சி பாட்டி நான் போல. எம்மா வெக்கத்தை பாரு. எக்கா போங்கக்கா, இவையிலே எப்பமா தான் மனசு மாதிரி இதெல்லாம் பண்ணுவாவ, அதையும் விட்டுறக்கூடாதுக்கா, போங்க. என்னங்க இது புதுசா இருக்கு? இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சோம். அதான் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ரொம்ப நன்றிங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணும் வாங்கலையே. அதெல்லாம் பரவாயில்ல சரசு, இது கண்மணிக்கு ஆறுமுகத்திட்ட இருந்து. கேடி கண்மணி பாத்தியா, வா வீட்டுக்காரரு இவ கூட சேர்ந்தாச்சு. அத்தானோ தேங்க்யூ. எக்கா இவியலா என்னால நம்பவே முடியலையே. என்னாலையும் தான் நம்ப முடியல கண்மணி. அடுத்தது யாரு? ஒருத்தரா தராவலே சேர்ந்து வந்து தந்துட்டா சீக்கிரம் வேலை முடியும். இந்த மனுஷன் என்னத்தை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு தெரியலையே. இந்த ஆளை எங்க காணும்? இவர் வளர்த்திக்கு எங்க நின்னாலும் தெரியவாரு, எங்க ஒளிஞ்சு கிடக்காரு? எம்மா இவர் என்ன கொண்டு வந்திருக்காரோ தெரியலையே. என் கையில ஏதோ வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. எட்டி சின்ன பொண்ணு சின்ராஸ் வந்திருக்கான் பாரு. சின்ன பொண்ணு இதோ வந்துட்டேங்க, தள்ளி போங்க. ஐயோ தேங்க்யூங்க அந்த சர்ப்ரைஸ்க்கு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சின்ன பொண்ணு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேங்க. ஐ அவ்வளோ சாக்லேட்டு, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எனக்கு தெரியாதா சின்ன பொண்ணு உனக்கு என்ன பிடிக்கும்னு? இடி வாங்கடி, அடுத்த ஆளு கொடுக்க வேண்டாமா? சரிண்ணே பாய். சின்ன பொண்ணு சூப்பர். ஏக்கா பார்த்தீங்களா அவ்வளவு சாக்லேட்டு? பாத்தியா சின்ன பொண்ணு, சின்ராஸ் உன்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான்னு. ஆமாக்க. சின்ன பொண்ணு சாக்லேட் எனக்கும் தரணும்னே. அட என் வீட்டுக்காரர் வந்துட்டாரு. இந்தா கீதா, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ. உங்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. 4 முடிக்கு புன்னகைய பாரு. இந்த பூனை பால் குடிக்குமால இருக்கு. ரகுவண்ணனை பார்த்தா ராணிக்கு உங்க ஆத்துக்காரர் வந்துட்டாரு. இன்னும் இவனை காணுமே. ஏ ராணியோ போ. ராணி இந்தா அண்ணே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி கொடுங்க. சும்மா இருடே. சொல்லலாம் ஒன்றும் வேண்டாம். என்ன வெக்கம். ரொம்ப நன்றிங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்களுக்கும். அடடா புன்சிரிப்ப பாருங்கப்பா, புன்சிரிப்ப பாருங்க. எலா சின்ன பொண்ணு இன்னனால இவரை காணோம். இந்த வந்துட்டாவா, இந்த வந்துட்டேன். வாங்க வாங்க. அட சூப்பரா இருக்குங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மீனா. உங்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்குலாம். என்னதுங்க? நாங்க எல்லாருமே உங்க கூட ட்ரிப்புக்கு வரோம். ஐயோ அப்படியா? இது தாங்க சூப்பரான வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட். அட என்னடே உண்மையாவா சொல்றியே? எப்படி எங்க சர்ப்ரைஸ்? அசத்திட்டியே. சாத்திட்டியே. சின்ன பொண்ணு நம்ம இதை யோசிக்கல. இப்ப எப்படி எல்லாரும் சேர்ந்து கார்ல போறது? அட ஆமா. இப்ப என்னங்க செய்யறது? சொல்லுங்கடே, என்ன செய்யறது? கொஞ்சம் பொறுமையா தான் இருங்கலாம் சொல்றோம். இதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா என்ன? சர்ப்ரைஸா? அது எப்படி இல்லாம இருக்கும்? சர்ப்ரைஸா? இன்னும்மா? ஐயோ காலம் ஓடல கையும் ஓடலையே. பொறுமைனா நாங்க டூரிஸ்ட் பஸ்க்கு சொல்லியாச்சு. என்னடே எல்லாரும் போலாமா என்ன? சின்ன பொண்ணு உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. அவளுக்கு மட்டும் தானா? அப்ப எங்களுக்குலாம் இல்லையா? இது சொல்ல போனா உனக்கையும் சின்ன பொண்ணுக்கையும் தான் சர்ப்ரைஸ். வாங்கடே போய் பார்க்கலாம் என்னன்னு. இது நல்லா இருக்கேக்கா. ஏக்கா பாத்தியா என்ன எழுதிருக்குன்னு? நாங்க ஊர் சுற்றி பார்க்க போறோமா. சூப்பரா இருக்குல்ல? இதுதாண்டே சின்ரா சொன்ன சர்ப்ரைஸ் சின்ன பொண்ணுக்காண்டி. இந்த மாதிரி யோசிக்கிறதுல சின்ன பொண்ணு தான் கரெக்டா தான் செஞ்சிருக்காள் சின்ராசு. சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமால. அம்மா இது எப்ப பண்ணா சின்ராசு?
நீங்க ட்ரிப்புன்னு சொன்ன கையோட சரி நாங்க டீ கடையில உட்காந்து அவ்வளவு பிளானிங் பண்ணிட்டோம். ஆனா இங்க இப்படி எழுதுறது சின்ராஸ்க்கு ஐடியா தான். அவன் தான் சின்ன பொண்ணு இப்படிதான் ஏதாவது வித்தியாசமா யோசிச்சுட்டே இருப்பா, அதனால அவளுக்கு ஒரு இது சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி இப்படி பண்ணான். உடனே அவனும் செல்வாவும் சேர்ந்து ஆளை பிடிச்சு இப்படி எழுத வச்சாச்சே. இவ 2 பேரும் தனியா இதுக்கு ஒரு பிளானே போட்டு இதை நடத்தினாவ. கண்மணி, ஆமா கண்மணி, இவ எப்பவும் சின்ன பொண்ணும் சரி மீனாவும் சரி எப்பவும் இந்த சின்ன பிள்ளை மாதிரி எதையாவது செஞ்சுட்டே இருப்பாவ. அதனாலதான் அவைகளுக்கு ஏத்தாப்புல சின்ராசும் செல்வாவும் இப்படி பண்ணியிருக்காவ. ரொம்ப நல்லா இருக்குல்ல? சரி வாங்க பஸ்குள்ள ஏறுங்க. நாங்க ஊர் சுற்று எங்க சூப்பருங்க. பிடிச்சிருக்கா சின்ன பொண்ணு? உனக்காண்டி ஸ்பெஷலா இதை செஞ்சோம் தெரியுமா? எங்க இவ்வளோ நல்லா என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க, தேங்க்யூங்க. சின்ன பொண்ணு ஆ சொல்லுங்கண்ணே. என்னடே எப்படி இருக்கு இந்த சர்ப்ரைஸ்? ஆமா, எதுக்கு இப்படி எழுதுனீங்க? அதான் நீங்க 2 பேரும் ஊர் ஊரா சொல்லிட்டு அலையிறீங்களே நாங்க ஊர் சுத்த போறோம் நாங்க ஊர் சுத்த போறோம்னு. அதுக்கு தான் நானும் சின்ராசும் யோசித்தோம் இப்படி ஏதாவது வித்தியாசமா செய்வோன்னு. அதுதான் இப்படி எழுதியிருக்கோம். பிடிச்சிருக்கா? உங்ககிட்ட நேற்று டைம் இல்லை, இல்லைன்னா தெரு தெருவா என்ன ஊர் ஊரா சொல்லிட்டு வந்திருப்பீங்கள. சரி பஸ்ல ஏறுங்க, கிளம்புவோம் சீக்கிரம். சின்னவனத்தே என்ன சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்தா? மக்கா ஆமாடே, சூப்பரா இருந்து. சின்ராசனும் செல்வானனும் எப்படியாவது நாளைக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தே ஆகணும்ல அலைஞ்சு செஞ்சாவே. மக்களே, இன்னைக்கு நாள் தொடங்கினதே ரொம்ப நல்லா இருக்கு பார்த்துக்கங்க. நாள் முழுவதும் இப்படியே இருக்கட்டும்னு ஆனர வேண்டிக்கிறேன். ரைட்டா சொன்னீங்க அக்கா. என்ன இப்படி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா எங்களெல்லாம் குஷியாக்குறது ரொம்ப ஈஸி. மீனா, நான் கொடுத்த பொக்கே விலை 2000 ரூபாய்மா. 2000-ஆ? அட யாங்க அந்த போய் ஒரு பூல போடுறீங்க? எனக்கு கையில கொடுத்திருந்தா நான் 2000 கலவா சேல எடுத்துப்பேன்ல. இப்பந்தான் வாய முன்னே கடவுளே நாள் முழுவதும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு. எடே பஸ் எடுக்க சொல்லுங்க டே. ஆமா செல்வா, சீக்கிரம் எடுக்க சொல்லு. இப்படி நம்ம பேசிட்டே இருந்தோம்னா இன்னைக்குள்ள கிளம்பிடுவோம். டிரைவர் என்னே பஸ் எடுங்க. ஆ சரி தம்பி. லக்கேஜ்ல மேல ஒழுங்கா கட்டியாச்சா? நான் பார்த்தேன், நல்லா தான் கட்டி வச்சிருக்காவே. ஏய் சின்ன பொண்ணு, ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சிருக்கியா கையில? இல்ல நாலு முடி எல்லாத்தையும் மேல வச்சு கட்டியாச்சு. இவிய கொடுத்த சர்ப்ரைஸ்ல ஒன்னும் ஓடலை பார்த்துக்கங்க. அப்படியே வந்துட்டேன், இப்போதான் தெரியுது வச்சுட்டு வந்துட்டோன்னு. சரி பரவாயில்ல, ஒவ்வொரு ஸ்டாப்லயே போய் நிப்பாவெல்லாம் அப்ப எடுத்துட்டு வந்துடலான்னே. வண்டி நவந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவையாமா? சின்ராசு, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்ல, அதையும் சொல்லிடு. அட ஆமா, சரி ட்ரிப்ல ஒரு சின்ன மாற்றம். அப்படியா? இது வெள்ளாட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களோ? ஆமா, சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கோம், அதுவும் பஸ்லயே. சரிடே சொல்லுங்க, என்ன மாற்றம்? நம்ம இன்னைக்கு திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கு போகல. யாங்க? அங்க வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விட்டுருக்கோமா, அதனாலதான். பிள்ளைகளெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் பயமா இருக்குல்ல, அதனாலதான் திருப்பரப்புக்கு பதிலா தொட்டி பாலத்துக்கு போலான்னு முடிவெடுத்திருக்கோம். அங்கெல்லாம் ஒரு ஆபத்து சொல்லலையா? அங்கேயும் தான் ஏரி எல்லாம் இருக்குல்ல. ஆமாடே இருக்கு, ஆனா நம்ம அங்கெல்லாம் இறங்க போறது கிடையாது பத்துக்க. நம்ம தொட்டி பாலம் இருக்குல்ல, அந்த பெரிய பிரிட்ஜு, அதுக்கு மேலே ஏறி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எடுத்துட்டு வர போறோம். நம்ம போறது வந்துட்டு அந்த பத்மநாபன் கோட்டை தான். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தொட்டி பாலத்துக்கு போறோம். சரியா? எங்க போனா என்ன, எங்களுக்கு தேவை வெளியே போகணும், அவ்வளவுதான். ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கேன், நம்மளுக்குலாம் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. சின்ன பொண்ணு, என்ன ஆரம்பிச்சிடலாமா? ஏலா ஏதாவது வயிற்றுக்குள்ள போடுவோம்ல, அப்புறம் ஆரம்பிக்கலாம். சின்ன பொண்ணு, நான் ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன். என்னமா காய்ச்சிருக்க? அத்தை, முறுக்கு வச்சிருக்கோம். எடே எடுங்கடே, பேசிட்டே இருக்காதியே. புமாரி எடு. எத்தே இந்தாங்க. இது ஒரு பேக்கெட் தாங்கடே, ஒரு பேக்கெட் நீங்க பின்னாடி எல்லாம் தின்னுங்க. சரிண்ணே. அட இந்த அண்ணே என்ன இன்னைக்கு சிரிச்சிட்டே நல்லா பேசுறாரு. சுபின், என்னடே யோசிச்சுட்டு இருக்கா? தாடே. இந்தாங்கண்ணே. நெய் முறுக்காடே. சின்ன பணத்தே இந்தாங்க. என்ன வாசனையா இருக்குல்ல? சின்ன பொண்ணு, எனக்கு இன்னொரு முறுக்கு தாளா? கையில உள்ளது தின்னு முடியும் மீனா, அப்புறம் இன்னொன்னு வாங்கிக்க.
நீங்க எல்லாரும் வெளியே வர்றதே திங்கிறதுக்குற மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. சுபின் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குடே. ஆமாக்கே, இது நான் எங்க ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். கண்மணி அக்கோ சூப்பரா இருக்குக்கா. இன்னும் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? எடி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும். இது தரதுக்குள்ள நம்ம இங்கெல்லாம் ட்ரிப்புக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போனதையோட தரேன் சரியா? எக்கா நாங்களும் வீட்டுக்கு வந்தோம் அங்கதான் வருவோம், எங்களுக்கு தந்துருங்கண்ணே. ஆமாக்கோ, மொத்த வேலையே அதான். சரிடி, எல்லாத்துக்கும் தனித்தனியா தான் எடுத்து வச்சிருக்கேன், அதனால போனோம்னா தந்துருதேனே. சின்ன பொண்ணே, உங்களுக்கு நான் தான் பேக் பண்ண தெரியுமா? அப்படியா மக்களே, என் செல்லம். அத்தை, நான் தான் எல்லாம் எடுத்து வச்சேன். என்னமோ அவன் தான் எடுத்து வச்ச மாதிரி பேர் வாங்கிட்டான் பாருங்க. நீயும் செல்லம் தான் சோபிமா. ஏடி சீக்கிரம் சாப்பிடுங்கடே, டான்ஸ்லாம் ஆட வேண்டாமா? அட ஆமாத்தே. சரி வாங்க டான்ஸ் ஆடலாமா? நான்லாம் எப்பவோ ரெடி. நானும் தான். அது நானும் ரெடி பாஸ். மக்களே நீங்களும் வாங்கடே. கங்கா பூமாரி வாங்க மக்களே. நம்மளுக்கு டான்ஸ் எல்லாம் வராதே, நாங்க எப்பவுமே ஆடியன்ஸ் தான். நீங்க ஆடுங்க. டான்ஸ்க்கு எனக்கு ரொம்ப தூரத்தே. சியானா வா. இல்ல நான் வரல. இவெல்லாம் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாவ. வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். மயிலாட்டம் இருக்க மலக்கூட மாமனுக்கா. நம்ம ராஜா வெள்ளாட இந்த நம்மோட ஏம்மா பறந்து பறந்துலாம் ஆடுறாவ. கீதா வாங்கடே, வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க. அங்க போய் சுத்தி பார்க்க வேண்டாமா? இந்த ஆட்டம் ஆடினா கழிச்சு போயிட மாட்டீங்களா? வாமினா கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சின்ன பொண்ணு என்ன ஆட்டம் ஆடுறா. சுபி மக்களே நீங்களும் உட்காருங்கடே. அத்தானு பாத்தீங்களா என்ன ஆட்டம் போடுறான்? இது எது படிக்க சொல்லுங்க. ஏமா நான் படிக்க மாட்டேனா? நீ என்னைக்குல படிச்சா? ஏ சோபி கொண்டே அறுத்து பாத்துக்க. லை உட்கார்ல. இது யாமா இல்லமடி இன்சல்ட் பண்ற? எப்பவுமே என்னதான் சொல்வா. சுபி இப்போ உட்காருடே. இங்கவே இந்த ஆட்டம் போட்டீங்கன்னா கழிச்சிருவிய. அப்புறம் அங்க போய் சுத்தி பார்க்க வேண்டாமா? சரி பெரியப்பா. இவன் என்ன ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க? யமுனா லூசு, பாட்டுலாம் அப்பவே நின்னுட்டு இன்னும் ஆடிட்டு இருக்க. கண்ணு மூடிட்டு ஆடுனா உலகமே இருண்டுமா உனக்கு? இல்ல எப்பல பாட்டு நிறுத்துனீங்க? அதெல்லாம் முடிஞ்சிட்டு வா வந்து உட்காரு. பாட்டு ஆட சொன்னா நீ உன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்க. சின்ன பொண்ணு என்ன ஆட்டம் ஆடுற நீ? ஆமாக்கா என்ன ஆடுறீங்க நீங்க எல்லாம்? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அன்பு. நீ எல்லாம் இன்னும் நாங்க ஆடுறத பார்க்கல. அன்பு இவெல்லாம் பெரிய ஆட்டக்காரியை பார்த்துக்க. ஆமாடே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கவ. சின்ன பொண்ணே எல்லாம் பாட்டு பாடலாம். அப்ப சரிடே, அப்ப நம்ம பாட்டுக்கு பாட்டு விளையாடலாமா? சூப்பர் அத்தை. அத்தை இதுக்கு நாங்களும் ரெடி. சின்ன பொண்ணு நாங்களும் அத்தை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். சரி கங்கா. கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஏரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ, மாஸ்க் ஆஃப் ஜோரோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட் வேற யாரோ. அத்தை ஓல முடிஞ்சிருக்கு. ஓ பேபி பேபி என் காதல் தேவி. ஓ பேபி பேபி என் காதல் ஜோதி. அத்தை அது ஹோ பேபி பேபில. அத்தை அது இல்லாம பாட்டு அப்படியே ஒன்னு ஸ்டார்ட் ஆகாது. வேற எதுலயும் ஸ்டார்ட் ஆகுமே. விழியில் விழி மோதி இதய கதவின்றி திறந்ததே, இரவு பகலாகி இதயம் கிளியாகி பறந்ததே.
அட ஏ காதல் நெஞ்சை யாரோடு சொல்வேன், வந்து போன தேவதை நெஞ்சை அள்ளி போனதே. நெஞ்சை அள்ளி போனதே. நெஞ்செழுதி புனதே. ஹோ பேபி பேபி என் காதல் ஜோதி. ஜோதியில முடிஞ்சிருக்கு. அப்போ தீல இருந்து ஆரம்பிங்க மக்களே. தீ 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 ஜெகஜோதி ஜோதி ஜோதி தலாபாதி வெடி ஜாதி 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 அடிவில்லா ரங்கா பாஷாதா இவன் பிஸ்டல் பேசும் பேஷாதா ரதீதி சுட்டா டக்கா டக்கா டம்மால் டும்மில். டும்மில முடிஞ்சிருக்கத்தே. இல்ல Lovebirds, 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 lovebirds. தக்கத்திமிதா என்ற தாளத்தில் வார் தக்கத்திமிதா. ராணி சூப்பர். என் பொண்டாட்டில அருமையா பாடுவாடு. எம்மா சூப்பரா பாடினமா. சரிடே, அடுத்து பாடுங்க. தக்கத்திமிதா தாள பாடனோத்தே. தா இல்லனா ஆ. ஆத்தங்கர ஓரத்தில் நின்னாலே கோயிலுக்கும் குருவிய போல, அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம லுக்க விட்டா பக்கன மேல. நீ போனா யாரடி எனக்கு, நீ தானே சின்ன சினுக்கு. அட 5:30 மணிக்கு ஜிஞ்சர் சூடா தருவேனா உனக்கு. நான் பார்த்த ஒருதல நீ தானே, உன்னால தருதல நான் தானே. அட நெருப்புல விழுந்த ரேஷன் அரிசி புலவெனா நீனே. மங்காத்தா ராணிய பார்த்தானே, கை மாத்தா காதல கேட்டேனே. இந்த ஏல இருந்து பாடுங்கடே. மாட்டேன் மேல இருந்து முடிஞ்சிருக்கு. அதனால ஏ. எவண்டி உன்னை பெட்டான் 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 கையில கிடைச்சா செத்தா 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 செத்தா. எவண்டி உன்னை பெட்டான் 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 கையில கிடைச்சா செத்தா 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 செத்தா. பத்மநாபன் கோட்டைக்கு வந்தாச்சு. இறங்கலாம் எல்லாரும். அண்ணே வந்தாச்சு, இறங்கலாமா? சரி மக்கா. மக்களே எல்லாரும் இறங்குங்கடே, வந்தாச்சு. எல்லாம் சின்ன பொண்ணு சீக்கிரம் வா. எனக்கு வெயில்ல அந்த மாதிரி இருக்கு. ஒரு வழியா வந்தாச்சு. செல்வா வா, நம்ம போய் டிக்கெட் எடுத்துருவோம் எல்லாத்துக்கும். சரி வா, நாங்க டிக்கெட் எடுக்க போறோம். நீங்க ஒரு ஓரமா நின்னுங்கண்ணே. சின்ராசும் செல்வா எல்லாம் எங்க? டிக்கெட் எடுக்க போயிருக்காவனே. அத்தியோ இங்க கூட்ட போட வேண்டானே, நீங்களும் உள்ள போங்க, அங்க போய் நின்னுங்க. இங்க நிக்கிறதுக்கு இடம் இருக்காது, ஏசுவாங்க பாத்துக்கங்க. நீங்க அங்க ஒரு வாரத்துல போய் நின்னுங்க. நான் பிள்ளைகள் எல்லாம் இறங்கணும்னு அங்க அனுப்பி வைக்கேன். சரி மக்கா. ஏய் சியானா, நீ எங்க கூட இருனே. சரி சுபியண்ணே. மக்களே இங்க நிக்காதீங்கன்னு, அங்க அம்மா எல்லாம் ஓரத்துல நிக்க பாருங்க, அங்க போய் நின்னுங்க சரியா? இங்க நான் பஸ்ஸ பார்க்கிங்ல எல்லாம் விட்டுட்டு நான் வரேன் சரியா? சரினே. பஸ்ல வந்தது டயர்டா இருந்தாலும் ஜாலியா இருக்குல்ல. அண்ணே நீங்க பார்க்கிங்ல விட்டுட்டு நீங்க உள்ள வருவீங்களா இல்லைன்னா இங்க தான் இருப்பீங்களா? நான் வெளியே தான் இருப்பேன் தம்பி. நான் பின்னாடி வண்டியை எடுக்கேன், நீங்க பின்னாடி இடிக்குதான்னு பார்க்கல. சரி நேனே பாத்துக்கிறேன். ஃபைனலி நம்ம வந்தாச்சு. பத்மநாபபுரம் அரண்மனை, பொருள் அருங்காட்சியகம். நான் இங்க வந்ததே இல்ல தெரியுமா. இதான் மொத்த வாட்டி இங்க வரேன். நானும் தான் நாள்முடி. சரி உள்ள போலாமா? டிக்கெட் எடுத்தாச்சாடி? எடுத்தாச்சா? இப்ப வாங்கடே உள்ள போலாம். ஹலோ மக்களே, நாங்க பத்மநாபன் கோட்டைக்கு வந்தாச்சு. நாங்க உள்ள என்னெல்லாம் பார்த்தோன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோல காமிக்கோம் சரியா? எங்க கூடயே சேர்ந்து நீங்களும் இந்த இடத்த சுத்தி பாருங்க. சரி மக்களே, லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க சரியா? மக்களே நாங்க உள்ள போறோம் சரியா? Bye. Thank you for watching. Subscribe please. Like, comment and share.